परमऋषिभ्यो नमः परमऋषिभ्यां हरि ओम। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्मं तस्मै श्री गुरुमूर्तये निमैदं श्री दक्षिणामूर्तये। ओम शिवाय नमः। இந்த காணொளியில் ஆன்மீக பாதையில் நம்மளுடைய ஞான குருவை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது, அந்த குருவை நான் எப்போ சந்திப்பேன், அவர் எங்கே இருக்கிறார், நம்மை தேடி வருவாரா இல்லை நாம் போய் சந்திக்கணுமா, அப்படி சந்திப்பவர் நம்மளுடைய குரு என்பதை நாம் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இது இயல்பான வாழ்க்கையில் இந்த குரு அப்படின்றவரை நம்மளை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது அப்படின்றனா, நாம் ஒரு வித அனுபவ நிலையில், ஒரு பக்குவமான ஆத்ம பக்குவ நிலையில் நம்ம இருப்போம். அப்போ நாம் சில பெரியோர்கள் என்று அடையாளம் கண்டு ஒரு சிலர்கிட்ட போய் நம்மளுடைய சந்தேகங்களை கேட்போம், அல்லது நமக்கு தேவையான சில விஷயங்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயங்கள் நாம் கேட்போம். அப்படி கேட்கும் பொழுது அவர்கள் சில உபதேசங்கள் நமக்கு சொல்லுவாங்க. அது சரியானதா தவறானதா அப்படின்ற இடத்துக்கு போக வேணாம், அவங்கக்கிட்டேருந்து ஒரு உபதேசம் நமக்கு வரும். அதுக்கப்புறமா அதை பற்றின ஒரு சிந்தனை ஏற்பட்டு அது ஒரு ஆழ்நிலையான இடத்துல நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போது நம்மளுடைய மனதளவிலும் நம்மளுடைய செயலளவிலும் சில மாற்றங்கள் அங்கே ஏற்படும். அந்த மாற்றங்கள் அப்படி உணர்ந்தீங்க அப்படின்னா அவர்தான் உங்களுக்கான சரியான குருவாக இருப்பார். இது ஒரு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சின்ன டிப். இந்த ஆன்மீகம் தொடர்பான பல விஷயங்கள் வியாபார நோக்கத்திற்காக பல காரியங்களை பல பேர் வேறு வேறு தேவைக்காக செஞ்சு கொண்டுட்ருக்குறாங்க. இந்த ஆன்மீக பாதை என்பது இட்ஸ் நாட் எ யூனிவர்சிட்டி கோர்ஸ். அது ஒரு டெஃபினேஷனுக்குள்ளே வைக்க முடியாது. ஒரு புத்தகமாக போட்டு ஒரு 500 பக்கத்துக்கு பல விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஞானம் அடைவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 பக்கத்துக்கு ஒரு பெரிய புக்கை எழுதி அதை ஒரு 1 இயர் கோர்ஸாக டீச் பண்ணி இந்த 1 இயர் கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் இந்த எக்ஸாம் எழுது, நீங்கள் எக்ஸாம் எழுதி நீ பாஸ் பண்ணிட்ட அப்படின்னா, இல்லை ஒரு 70 மார்க்ஸ் நீ எடுத்துட்ட அப்படின்னா உனக்கு ஞானம் அடைஞ்சிட்ட, அப்படி சொல்ல முடியாது. இங்கே தட் இஸ் த வெரி பிக் திங் இன் திஸ் ஸ்பிரிச்சுவல் பாத். தீஸ் ஆல் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே அனுபவத்தை சார்ந்தது. அனுபவமாக தான் இது எல்லாமே உணர முடியும். இது எதுவுமே ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளுக்குள் இதை வைக்க முடியாது. இது எதையுமே அப்படி பண்ணவே முடியாது அது. ஆனால் இன்றைய சூழல்களில் அந்த மாதிரி நடக்குது. அதனாலேயே நிறைய மக்கள் இந்த ஆன்மீக பாதையில் எப்படி தொடர்ந்து பயணிப்பது, தனக்கான ஒரு சரியான குருவை எப்படி நாம் கண்டுபிடிக்கிறதுன்றதில் நிறைய பேர் மிஸ்கைட் ஆகிடுறாங்க, அல்லது நிறைய பேர் தவறான பேர்களிடம் அவர்கள் போய் தவறான வழி நடத்துதலின் பேர் அவர் வேற எங்கேயோ ஒரு திசை மாறி ஒரு பயணத்தில் அவர்கள் தொடர்கிறாங்க. இப்போது இதுதான் ஆல்ரெடி போனவங்களை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இனிமேல் தொடர்ந்து பயணிக்க போகிறவங்களுக்கு அது எப்படி நிகழும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல சொல்லணும்.
இப்ப ஆன்மீகம் அப்படின்ற நிலைக்கு முதல்ல நாம அந்த நிலையை தேர்ந்தெடுப்பதற்கான சில காரணங்கள் இருக்கும். முதல்ல அத நாம முதல்ல தெளிவுபடுத்திக்கணும். ஆன்மீகம் அப்படின்னு அந்த அந்த வழியில் நாம் பயணிக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது, எந்த சூழ்நிலையில் நான் இந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறேன்ற ஒரு நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல ஒரு சூழ்நிலையிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக நான் ஆன்மீகத்துக்கு போறேன் அப்படின்னா, அது ரொம்ப நாள் அந்த பயணம் நீடிக்காது. அது உள்ளூர இருந்து ஒரு ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வு எப்ப ஏற்படும் அப்படின்னு ஸ்ருதி சொல்லுதுன்னா, ஸ்ருதி என்றால் வேதம். வேதம் சொல்லுதுன்னா, தொடர்ந்து பல 100 ஜனனம் எடுத்த இந்த ஆத்மா ஒரு கட்டத்தில தனக்குத்தானே அந்த சலிப்பு அடைந்து, அனைத்து விதமான அனுபவங்கள பெற்றதுக்கப்புறம், அதுக்கப்புறமும் இந்த மனிதனின் சரீரத்தில புகுந்ததுக்கப்புறமும் தொடர்ந்து தவறான நிகழ்வுகளே நடக்கிறதுனால, ஒரு இடத்துல சலிப்பு ஏற்பட்டு, அது அமைதியாக ஒரு இடத்துக்குள்ள போய் உட்கார வைக்கும். அப்படி ஒரு நிலை ஏற்படும் பொழுது தான், அந்த ஆன்மீகம்ன்ற இடத்துக்கு இந்த வாழ்க்கை முறை மாற்றத்தை ஏற்படுத்தும். அதற்கு காரணங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனா, அதுக்கப்புறம் அந்த அந்த சூழ்நிலை மாறுனதுக்கப்புறம் அவர் அதே நிலையில் இருக்கிறாரா? இல்லை இந்த ஆன்மீக பயணத்திலேயே இருக்கிறாரா? இல்ல மீண்டும் அவர் பழைய வாழ்க்கைக்கு போயிறாரான்றது தான் இங்க பெரிய கேள்வியா இருக்கும். சரி, அவர் இந்த மாதிரியான முறையில அவர் ஒரு குறிப்பிட்ட நிலையில் அவர் தொடர்ந்து இந்த ஆன்மீகத்திலேயே பயணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். இப்போ அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தொடர்ந்து அவர்கள் தியானம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். உங்களோட இஷ்ட தெய்வத்தோட நாம ஜெபங்கள் செய்யலாம். தொடர்ந்து தியானம் பண்ணுவதற்கான நிலை. இப்போ இந்த ஆரம்ப நிலைகள்லாம் என்ன என்ன நடக்கும்னா, அத பத்தின தொடர்ந்து நாம சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது, அதற்கான விடைகள் நம்மை தேடி வந்துகிட்டே இருக்கும். அப்படி தொடர்ந்து வரும்பொழுது என்ன ஆகும்னா, அதை நாம நம்பி செய்ய செய்ய, ஒரு சில தவறான விஷயங்களையும் நாம செய்வோம். எல்லாமே சரியா நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா விஷயங்களுமே நமக்கு நோக்கி வரும். அதுல ஒரு சில தவறான வழிகளும் வரும். ரொம்ப நல்ல வழிகளும் வரும். அத நாம ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சு, அத நாம எந்த நோக்கத்தில் நாம் எதை அடைய வேண்டும்? இது ஒரு தனிநபர்கிட்ட போய் நிக்குதா? இல்ல ஆழ்ந்த நிலையில உள்ள போகுதா? அப்படின்றத அத கண்டுபிடிக்கக்கூடிய அறிவு, அந்த உணர்வு அந்த ஆத்ம நிலைக்கு ஏற்படணும். அதுதான் அது அதிகாரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த அதிகாரி அப்படின்ற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு அதிகாரி அப்படின்னா, அதற்கான தகுதிகள் அவர்களுக்கு இருந்தா தான் அவர் அந்த அதிகாரியா இருக்க முடியும். அப்பதான் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை செலுத்தக்கூடிய தன்மை ஏற்படும். அதனால தான் அத அதிகாரின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த நிலை, அந்த தகுதி நிலை ஏற்படும் பொழுது, தன்னை நோக்கி வரக்கூடிய பல வழிகளில் சரியான வழிய அவரே தேர்ந்தெடுப்பாங்க. அந்த நிலை உங்களுக்கே ஏற்படும் அது. இது அனுபவத்தில் அடியேன் உணர்ந்த விஷயங்கள் இது எல்லாமே. அப்படி தொடர்ந்து அதில பயணிக்கும் பொழுது, இந்த ஆத்ம நிலை ஒரு பக்குவத்தை அடையும். பக்குவத்தை அடையும் பொழுது என்ன ஆகும்னா, இதற்கு அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம இருக்கும் பொழுது, அங்கு ஒரு உயர்நிலை ஆத்மா நம்ம நோக்கி வரும். அவரே கூட குருவாக இருக்கலாம். அவர் உயர்நிலை ஆத்மா அப்படின்றது நமக்கு எப்ப தெரியும்? அவர் சாதாரண நிலையில தான் இருப்பார். அவரு ஒரு குரு அப்படின்னா, இப்படி தாடி வச்சுக்கிட்டு, ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு, இந்த காஷாயம் அணிஞ்சுக்கிட்டு, விபூதி போட்டுக்கிட்டு, இல்ல நாமம் போட்டுக்கிட்டு, இல்ல ஒரு துறவி மாதிரி, அப்படி இருக்கணுன்றவர் குருவா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையிலேயே நம்ம கூடயே பயணிச்சுக்கிட்டு இருப்பார்.
அவரு இந்த மாதிரியான அடையாளங்கள்லாம் அவருக்கு எதுவுமே இருக்காது. ஆனா, அவருக்குள்ள அந்த ஆத்மா மிக உயர்ந்த பக்குவ நிலையில இருக்கும். அவர்கள் நமக்கு ஒரு சில விஷயங்கள சொல்லுவாங்க. அதுவா நடக்கும். அந்த அந்த ஆத்ம நிலை நம்மள வந்து சந்திக்கும். எப்போ அதுக்குண்டான தகுதியாக இருக்கிறோமோ, அப்போ அது நடக்கும். அந்த நிலை அந்த ஒண்ணு நாம அந்த நிலைய நோக்கி போவோம். இல்ல அந்த நிலை நம்ம நோக்கி வந்துரும். அது எப்ப நமக்கு புரியும் அப்படின்னா, நாம் எந்த ஒரு தனி நபரையோ, எந்த ஒரு தனி பாதையையோ ஏற்படுத்தாமல், எந்த ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காம ஒரு செயல் நடக்கும். ஒரு நிகழ்வு நமக்கு நடக்கும். அந்த நிகழ்வை நடத்துபவர் குருவாக இருக்கும். அந்த குரு உங்கள கைய பிடிச்சு கூட்டிட்டுலாம் போமாட்டாரு. ஒரு இடத்துல நாம தடுமாறும் பொழுது, அந்த உயர்நிலை ஆத்மா நம்மகிட்ட வரும். "அப்பா இத இப்படி பண்ணுப்பா, இப்படி பண்ணுப்பா" அப்படின்ட்டு அவரு பாட்டுக்கு போயிருவாரு. அவ்வளோதான். அவ்வளோதான் அவங்க சொல்லுவாங்க. அது நீ ஃபாலோ பண்றியா? ஃபாலோ பண்ணலையா? இல்ல நீ அதிலிருந்து மாறி வேற இதில போறியா? அத பத்தி அவங்களுக்கு கவலை இல்ல. சொல்ல வேண்டியது அவர்களின் கடமையாக இருக்கும். அவங்க சொல்லிட்டு நகர்ந்துருவாங்க. அவங்க தொடர்ந்து அவங்களுடைய பாதையில பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அத நம்ம எடுத்துக்கிறது தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பக்குவ நிலை. அந்த பக்குவ நிலை இந்த ஆத்மாவுக்கு ஏற்படும் பொழுது, அந்த உயர்நிலை ஆத்மா கண்டிப்பாக வந்தே தீரும். இது மேலோட்டமா பார்க்கும்போது, ஒரு மூட நம்பிக்கையான ஒரு சொல், ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தை இல்லை அப்படின்னு எல்லாத்துக்கும் தோணலாம். ஆனால் இது அனுபவத்தில் அடியேன் உணர்ந்த உண்மை. அதுல இருந்து நம்ம தொடர்ந்து பயணிக்கும் பொழுது, அதற்கு அடுத்த நிலையை நாம் எந்த அளவுக்கு பக்குவம் அடைந்திருக்கிறோமோ, அந்த நிலைக்கு அந்த உயர்நிலை ஆத்மாவே வழிகாட்டும். அந்த ஒரு உயர்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு குரு, அப்பதான் வந்து அந்த 4வது, 5வது ஸ்டேஜுக்கு மேல தான் ஒரு நிலை வந்து நமக்கு ஏற்படும். அப்பதான் அது எப்படி எப்படி வரும்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு மொபைல் ஃபோன் மூலியமா வரலாம். இல்ல ஒரு டிவியில ஏதோ பார்த்துக்கிட்டு இருப்போம் வரலாம். இல்ல ஏதோ ஒரு மெசேஜ் வரும். அது மூலியமா நமக்கு வரலாம். அதில தொடர்ந்து பயணிக்கும் பொழுது தான் அது சரியான பாதையா, இல்லையான்ற அனுபவத்த நம்மனால பெற முடியுமே தவிர, எடுத்தோனே அத அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப எனக்கு லாட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆகும்ல. நான் சரியான பாதையில போகாம அது கொஞ்சம் தூரம் போனோனே தெரிஞ்சிரும். அவர்கள் சுயநலத்தோட இருக்கிறார்களா? இல்ல வந்து அவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவர்களா இருக்கிறார்களா? அல்லது ஒரு குறிப்பிட்ட குறுகிய நோக்கத்துடன் அவர்களுடைய அ உபதேசங்கள் இருக்கிறதா? அப்படின்றது அவர்களுடன் நம்ம தொடர்ந்து பழகும் பொழுது தெரியும். அப்பதான் அத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி தொடர்ந்து பயணிக்கும் பொழுது தான் நமக்கு அது தெரிய வரும். யார் ஒருவர் ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து ஒரு விஷயம் நமக்கு சொல்கிறார் என்றத, நாம அத கேட்டு அத தொடர்ந்து செய்யும் பொழுது தான அது உண்மையா, பொய்யான்றதே தெரிய ஆரம்பிக்கும். அது அப்படிதான் நடக்கும் அது. அது நம்ம ஒரு கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சு நமக்கு தெரிஞ்சிரும். இல்ல இது வந்து ஏதோ தவறா தெரியுது. இது எங்கோ வேறு பக்கம் நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய நோக்கம் அதிலிருந்து மாறுபடுதே அப்படின்ற அந்த வேற்றுமையை உணரக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கணும். அது இருந்தால் மட்டுமே நாம கடைசி வரை தொடர்ந்து அதில நம்மளுடைய சரியான பயணத்தில பயணிக்க முடியும். அப்படி பயணிக்கும் பொழுது தான் மகா பெரும் ஞானியர்கள் நம்மை தேடி வருவாங்க. நம்ம வசிக்கிற இடத்துக்கு வருவாங்க. அது யார் மூலியமா வருவாங்க? எப்படி வருவாங்க? இட்ஸ் அ மேஜிக். இட்ஸ் அ அன்இமேஜினபிள் இன்சிடென்ட்ஸ். அது நடக்கும். அந்த குரு நம்மகிட்ட வந்து அந்த விஷயத்த சொல்லணுன்றது அவசியம் கிடையாது. அவர் பொதுவா கூட சொல்லுவார். ஏதோ ஒரு சத்சங்கத்தில உட்காந்துட்டு, அவர் பொதுவான உபதேசனங்கள சொல்லிட்டு இருப்பார். திடீர்னு அது நமக்காகவே சொல்ற மாதிரி இருக்கும். நம்மையே அறியாம அந்த ஒரு ஆழ்ந்த நிலை நமக்கு ஏற்படும்.
நம்மளே அறியாமல் அவர் மேலே ஒரு பற்றுதல் ஏற்படும். ஒரு 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 ஈர்ப்பு அப்படியே வரும். ஒரு ஈர்ப்பு நிலை நமக்கு அவர் மேலே அபரிவிதமான ஒரு நம்பிக்கை. அவர்கிட்ட அப்படியே சரணடையணுன்ற அளவுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது தான் நாம் அந்த ஞானத்தை அடையக்கூடிய பாதையில் நமது குருவை நாம் சந்திப்போம். இதுவரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அடியேனுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓம் சிவாய நம. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்புமயம் சிவலோகம்.